உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிம்ம ராசிரா நல்லா யார் தெரியல, சிம்ம ராசி இப்படி சொல்லியே கிளப்பி விட்டாங்க சார். உலகத்திலேயே இந்த சிம்ம ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப பாவம். பிறந்ததுலேருந்தே சிம்ம லக்னம் சிம்ம ராசி இவங்கெல்லாம் நீங்கள் யார் தெரியுமில்ல, சிங்கம் மாதிரி புலி மாதிரி இந்த மாதிரி சொல்லி ஆக மொத்தம் என்ன மனுஷ கணக்கில் வர வைக்க மாட்டீங்க. எல்லாம் இப்படி சொல்லியே நீங்கள் ஒரு டானுன்னு சொல்லியே இவங்களை ஏற்றி விட்டாங்க. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கிற பெரிய பிரச்சனையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் டாமினன்ட், ஹைலி டாமினன்ட் யாருன்னா இந்த சிம்மம். அது லக்னமாக இருக்கலாம், ராசியாக இருக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லாமே லக்னத்துக்கும் பொருந்தும், ராசிக்கும் பொருந்தும். இவர்களெல்லாம் ஹெச்ஓடி அப்படிங்கிறது, சிம்மம் தான் ஹெச்ஓடி. சிம்மத்தை போன்ற ஒரு சிறந்த டீம் லீடர்கள் யாரும் கிடையாது. சிம்மம் தான் எல்லாம். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் ஹெச்ஓடி. ஸோ இவர்கள் எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ணிடுவார் சூரியன். இவங்களை கொண்டாந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி எல்லாம் அவரே பார்த்துப்பார். டிக்கெட் எடுத்துருவார், வண்டியில் கூப்பிட்டு போவார், எல்லாருக்கும் தண்ணி வாங்கி கொடுத்துருவார், டிஃபன் வாங்கி கொடுத்துருவார். யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அவங்க கூட சண்டை போடுவார். எல்லா வேலையும் பார்த்துக்குவார். நீங்கள்லாம் ஜஸ்ட் தூங்கிட்டு வந்தால் போதும். டூர் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் அவர் முடிச்சுட்டே வருவார். அவர் டூரை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தூங்குவார். இது யாரும் அதுக்கு சொல்லித்தர தேவையில்லை, அது அவரே பண்ணுவார். காரணம் என்னென்னா அது ஒரு சிம்மம் அப்படிங்கிறது அவர் குணம். ஸோ இந்த சிம்மராசிக்காரர்கள் உங்கள் சிறப்புகளுக்கெல்லாம் ஒரு பெருமை வரப்போகுது. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது. என்னென்னா, உங்களுக்கு அஷ்டம சனி தொடங்கி எடுத்து போய் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி ஏற்கனவே அவனுக்கும் நமக்கும் வாக்கியா தகுறாரு. சனி பகவானுக்கும் உங்களுக்கும் ஆகாது. ஸோ அப்போது சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் சனி ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா சும்மாலாம் கிடையாது, அப்படி பண்ணுவார். ஏன்னா 6 கூடியவன் இல்லையா. அதனால் எப்பயுமே சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கார கடன் தீரவே தெரியாது. காரணம் என்னன்னா, சனி பகவான் கடனை கொடுத்துட்டே இருப்பார். காலில் பிரச்சனை தீரவே தெரியாது, கொடுத்துட்டே இருப்பார். சனி அவங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா சூரியன் மேலே இந்த ஆளுக்கு இருக்கிற பிரச்சனை. அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டம சனி வந்தால் எப்படி பண்ணுவார்னா, எல்லாருக்கும் எப்படி பண்ணுவாரோ அதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா பண்ணுவார். சார், ஒரு பேராசிரியர் ஒருத்தர் இருக்கார். அந்த பேராசிரியர் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு போகிறார், ரயில்வே ஒரு பட்டிமன்றம் பேச போகிறார். இப்போ ட்ரெயின் நிற்கிது. அடுத்து ஏற போகிறார் அந்த ட்ரெயினில். அப்போது ஒரு எஸ்ஐ, இந்த டிராஃபிக் எஸ்ஐ, அவர் சொல்கிறாரு, வாங்க நீங்கள் உள்ளே வாங்க பேராசிரியர், உங்களை எனக்கு ரொம்ப நேரத்தில் நான் பார்த்துருக்கேன். நான் தான் ரயில்வே கார்டு, நான் போனால் தான் ட்ரெயின் மூவ் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே கூப்பிடுறார். இவர் யோசிக்கிறார், பிறந்ததுலேருந்து வாழ்க்கையில் நம்ம போலீஸ் படிக்கட்டு ஏறினதே கிடையாது, முறையாக போலீஸ் ஸ்டேஷனில் கால் வைக்க போகிறேன்ட்டு அவங்க சாமி குலதெய்வத்தெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறார். போனோன்னா அவங்க எஸ்ஐ என்ன சொல்கிறார், எப்படி ஆகும், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு உள்ளே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன், நம்ம போயிடலான்ட்டு உள்ளே போகிறார். அப்போ ஒரு பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். யார்? குற்றவாளி. அவர் பிடிச்சி வச்சிருக்காரு இல்லையா, அப்போ குற்றவாளி தானே சொல்லணும். அவனை பிடிச்சி வச்சிருக்காரு. அப்போ ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு பேராசிரியரை பார்த்து, ஆமாம் நீ என்ன கேஸு அப்படின்னு கேட்டிருக்கான். யார்? அவன் கேட்குறான், சின்ன பையன் இவரை பார்த்து கேட்குறான், நீ என்ன கேஸு? ஒன்று அது இருக்கட்டும்பா, நீ என்ன கேஸு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் பிளாட்பாரத்தை தாண்டிட்டேன், பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு இருக்கான். இப்படி பேசிட்டே இருக்கும்போது எஸ்ஐ வந்துட்டார், இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். வந்த உடனே இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு, அந்த பையனை கூப்பிட்டு, இந்த பிளாட்பாரம் தாண்டினான்ல அந்த பையனை கூப்பிட்டு, இங்கே பாரு தம்பி, இன்னொரு தடவை பிளாட்பாரெலாம் நீ தாண்டக்கூடாது, அவ்வளோதான், ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு விட்டார். அந்த பையன் இப்படி சுற்றி பேராசிரியர்கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, பேராசிரியர் இவரே, நீ என்ன தப்பு பண்ணன்னு ஒத்துக்க, இன்ஸ்பெக்டர் நல்ல இன்ஸ்பெக்டர் விட்டுறாரு அப்படின்னு இருக்கான். ஏன் நேரம்டா அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கார். அப்போ எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்க, வாங்க பேராசிரியர் போகலாம், உங்களை நான் பார்த்துருக்கேன், அப்படியாக்கும் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க எல்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் ஏன் பேராசிரியர் வெயிட்டு தூக்குறீங்க, நாங்கள் தூக்கிட்டு வரோன்ட்டு ஒரு பேகை எஸ்ஐ தூக்கிட்டார், ஒரு பேகை இன்ஸ்பெக்டர் தூக்கிட்டார். 2 பேரும் தூக்கிட்டு நடந்து போகிறாங்க இவங்க அந்த பிளாட்பாரத்தில். அப்போது அந்த ரயிலில் உட்காந்துருக்க ஒரு பாட்டி சொன்னிச்சான். என்ன சொன்னிச்சான், இதுக்காக தான் இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களாம் நம்பவே கூடாது அப்படின்ட்டான். அதாவது அந்த பாட்டி என்ன நினச்சிக்கிச்சுன்னா, இவரை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கிச்சு. 2 பெட்டி 2 போலீஸ்காரன் தூக்கிட்டு போனால் பின்ன என்ன நினைப்பாங்க. இதுதான் உங்களுக்கு நடக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி என்ன நடக்கும்னா, பார்க்குறவங்கெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு பேர். நீ புல்லட் எடுத்துகிட்டு ஏரிக்கிற பக்கம் போயிட்டு வரும்போதே நான் நினச்சேன், நீ என்னப்பா நினச்ச, எனக்கு தெரியும்டா நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு.
சார் நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெடியாக ஒரு பேர் வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டியும் சரி, நல்லா இந்த பாயிண்ட்டை சேர்த்துக்குவாங்க. எனக்கெல்லாம் அப்பயே தெரியும் அவன் போகிற ரூட்டே சரியில்லைம்பாங்க. அதே கொஞ்சம் நல்லா இருந்தீங்கன்னா அதே ரூட்டை மாற்றி போட்டு எனக்கு அப்பயே தெரியும் அவர் நல்லா வருவார்னு தெரியும். அந்த டோன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி. ஒரு பொய் சொல்லக்கூடாது. உங்கள் மேனேஜர் எங்கே இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க சார், கேன்டீனில் டீ சாப்பிட்டுருக்கேன் சார், வடை சொல்லியிருக்கேன் சார், ஒரு 10 நிமிஷம் ஆகும் சார், நான் வந்துடுறேன் சார்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உங்கள் பின்னாடி அவர் வடையை ஆர்டர் பண்ணிட்டு அவரும் வெயிட்டிங்கில் தான் இருப்பார். நீங்கள் அவரை மேனேஜ் பண்ணுறதுக்காக சார் இங்கே தான் சார் இருக்கேன், டுகெதர் நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நானும் நவீனும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் நீங்கன்னா பின்னாடி வந்து பிடிச்சிவார். நல்லா புரிஞ்சிங்க. ஒரு பொய் சொல்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான். உலகத்தில் நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க புரியாத விஷயமே தான். உங்கள் ஒய்ஃபு உங்கள்கிட்ட கேட்குறாங்க நேற்று நைட்டு எங்கே போனேன்னு கேட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான்னு அர்த்தம். நீங்களே போயிட்டு ஆமாம் நான் இங்கே தான் போனேன்னு சொல்கிறது உங்களுக்கு மரியாதை. ஏன்னா அவங்க கேள்வி பதில் தெரிஞ்சு வச்சுட்டு தான் சார் கேள்வியே கேட்பாங்க. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள ஏமாத்துறதா நினச்சி சொல்லி மாட்டிக்குவீங்க. பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு ஃபஸ்ட்டே அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கேள்வியே கேட்குறாங்க அவங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிங்க. பொய்யே சொல்லக்கூடாது. முக்கியமாக மனைவிட்ட போய் சொல்லாதீங்க. நேற்று நைட்டு எங்கே போனேன், கொஞ்சம் தீர்த்தவாரியாக இருந்தேன், நைட்டு 2 ரூம்லேயே தங்கிட்டேன், காலையில் தான் எழுந்திரிச்சுன்னா 2 செருப்புலேயே அடி விழும். அது வாங்கிட்டீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சரியாயிடும். ஆனால் நீங்கள் இதை ஒரு கண்டென்ட் பண்ண போய் அது எக்கு தப்பாக மாட்டி தேவையில்லாத வேலை. ஸோ சிம்மராசிக்காரர்கள் பொய்யே சொல்லக்கூடாது. ஒன்று. 2வது விஷயம், 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுவார். ஆயுசு ஹத்தி பிராண ஹத்தி இருந்தால் அது சரி பண்ணி தருவார். சார் ரொம்ப நாளாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸு, அப்படியாச்சும் இப்படியாச்சும் எனக்கு வந்து பயமாக இருக்குது, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது, உயிர் பிழைப்பமான எனக்கு தெரில போன்ற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி தருவார். இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு, 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு அசையா சொத்துக்களை உண்டு பண்ணி தருவார். மாங்கல்ய பலத்தை உண்டு பண்ணி தர்ற மாதிரியே, கண்டங்கள்லேருந்து விடுதலை பண்ணி தர்ற மாதிரியே அசையா சொத்துக்களை உண்டு பண்ணி தருவார். வீடு, வண்டி, வாசல், வாகனம் அத்தனையும் உங்களுக்கு சனி பகவான் தருவார். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர். 8ல் இருக்கும் சனி பகவான் 8, 9, 10 பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய பணி, நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் விருத்தியாகக்கூடிய அம்சங்கள், அந்த தொழிலில் நீங்கள் டெவலப் ஆகக்கூடிய அம்சங்கள் அதை பார்க்குறார். ஸோ ஒரு தொழிலில் காலங்காத்தால் எந்திரிச்சோடனே வேலைக்கு போகணும்னு தோணுச்சுன்னா அன்றைக்கி நாள் நீங்கள் உருப்பிட்டீங்கன்னு அர்த்தம். காலங்காத்தால் சரி எந்திரிச்சோடனே இன்றைக்கி லீவ் போடலாமா, நிறைய பேர் இன்றைக்கி கொஸ்டினே தான், இன்றைக்கி லீவ் போட்டுடலாமா, இன்றைக்கி வீட்டிலேயே படுத்துக்கலாமா. ஸோ அதெல்லாம் இந்த 8ல் இருக்கக்கூடியவர் 10 பார்க்குறார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ வீடு, வண்டி, வாசல், வாக்கு ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகணும், மேனேஜர்கிட்ட போய் நீங்கள் சொல்லும் பொழுது சார் இந்த வேலை நமக்கு வேணாம் சார், இந்த வேலை நமக்கு வேணாம் சார், நம்ம கம்பெனிக்கு இந்த வேலை செட் ஆகாது சார்னு சொல்ல வந்த நீங்கள் மேனேஜர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா ஓகே இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சி உங்களை வேலை விட்டு அனுப்பிடுவார். ஸோ அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வாக்கு பேசும்போது ஜாக்கிரதையாக, பேசிட்டே இருக்கும்போது படக்குன்னு பேசுறது அதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி உங்கள் கருத்தை சொல்லியே தீர்வேன்னு அடம் பிடிக்காதீங்க. உங்கள் கருத்தை அவங்க விரும்பாமல் கூட போகலாம். ஸோ இப்போ சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ங்கிறது புத்திரஸ்தானம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், மேசராசிக்காரர்களுக்கு சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, அவங்களுக்கு வந்து யோகங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆண்டி அதரன் உங்களுக்கு சனி வந்து எப்போவும் உங்கள் பேக்கெட்லேயே போட்டு சனியை போட்டு சுற்றுறீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிங்க. ஒரு சின்ன பொய் கூட சொல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா மிக சிறப்பு. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாரையும் நம்பி ஒரு 10 ரூபா கூட கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வராது. அதை வாங்குறதுக்கு படாத பட வேண்டியிருக்கும். அதனால் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார். மிகவும் சிறப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு 100க்கு 70 மார்க். எப்பொழுதும் ஒரு எரிமலையின் அடியிலே படுத்திருப்பவனை போல ஒரு கண்ணை திறந்து வைத்து விழிப்புடனே இருங்கள். எப்பொழுதும் விழிப்புடன் இருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது அடுத்த 2.5 வருஷத்துக்கு. ஸோ சனி பகவான் உங்களுக்கு வேண்டுமெல்லாம் அதில் காம்பன்சேட் பண்ணிடுவார். குரு 11 இருக்கிறதுனால அதை காம்பன்சேட் ஆகிடும். இருந்தாலும் அவதூறு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நான் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன், என்னை யாரோ எடுத்துக்காட்டி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சிக்காமல் when you become ஃபேமஸ் ஓவரா somebody will put கேமரா, அதை நீங்கள் ஜாகிரதையாக வச்சுக்கோங்க. யாராவது நமக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க அப்படின்னா வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சந்தோஷம் சிறப்பு அப்படின்ட்டு விட்டுறது உங்களுக்கு நல்லது. மேபி அந்த வடிவில் கூட சனி பகவான் உங்களை வந்து டெஸ்டிங் பண்ணலாம். அதனால் நீங்களே எந்த சேட்டையும் பண்ணாதீங்க, உங்களுக்கு எந்த சேட்டையும் வராமல் இருக்கும். பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறத மனசுலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ஆம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார். இந்த 2.5 வருடமும் ஜெய் ஐயப்பா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் விஷ்ணுமாயா போன்ற பிரம்மச்சாரி தெய்வங்களை வழிபட்டு 2.5 வருடமும் பிரம்மச்சாரியாகவே ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் சிறப்பு. ஸோ ஆகையினால திரும்ப சொல்கிற பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.